அழுது முடிச்சு கண்ணெல்லாம் வத்தி போய் உட்காந்துருக்காங்க. நான் பேசினா கொஞ்சம் லேட்டாக தானே போனேன். 5 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, எல்லா விதமான சேலஞ்ச். பாக்யராஜ் சார் புண்ணியாத்மா, புண்ணியம் பண்ணியிருக்கணும். பாரதிராஜா அவர்களும் பாக்யராஜ் அவர்களும் சொர்க்கத்தில் போய் சூப்பர் ஹிட் ஆக போகிறாங்க. எதுகை மோனையில் திட்டணும்னா எச்ச வேலை பார்க்குற பிச்சைக்கார பசங்க. ஆனால் பிச்சைக்காரர்களை நேர்மை இருக்கும். அப்படியா அப்படின்ட்டு நான் இங்கே பார்க்குறேன். எவனோ 2 பேரும் செல்ஃபோன் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இங்கே பாருங்க, நான் வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவன் வேற எடுத்துக்கிட்டு இருக்கான், வெக்கம் இல்லாமன்னு நான் சொல்கிறேன். தில் இருந்தால் அதை போட சொல்லுங்க. யதார்த்தமாக நம்ம ஒருத்தர் தெரிஞ்சவங்களை பார்த்தா நம்ம ஒரு இன்முகத்தோடு தான் நம்ம பேசுவோம். நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்குறேன், இழவு வீட்டில் உள்ள கூட நுழைய முடியாமல் காக்காவுக்கு ஏதாவது கிடைக்குமாங்கிற மாதிரி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஜென்மங்க இவங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நடிகை கஸ்தூரி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இயக்குனர் கே பாக்யராஜோட இறப்பு இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் மட்டும் இல்லை, இன்னைக்கு தெலுங்கு, மலையாளம், ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கே பேரிழப்பா இருக்கு. ஆமாங்க, அவர் தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, அமிதாப் பச்சனுக்கு பல வருடங்கள் ஹிட்டு கிடையாது. ஆக்ரி ராஸ்தா தான் அவருக்கு ஒரு பெரிய ஹிட்டு. இங்க கைதியின் டைரின்னு வந்த படத்தை அங்க மாத்திட்டாங்க. ஆமா, அங்க டோட்டலா கிளைமேக்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேன் இண்டியன் டைரக்டர் தான். அவரோட கதைகள் அவர் இந்தியில எடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா சூப்பர் டூப்பர் ஹிட்டு எங்க சின்ன ராசா இங்க. ஆமா, அந்த படம் அனில் கபூர், மாதுரி தீக்ஷித் பேட்டாங்கிற படத்துல டக்கு டக்கு கருணே லகா அந்த சாங் எல்லாம் மாதுரி தீக்ஷித்தை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்குன படம். அதே போல முந்தானை முடிச்சு ஸ்ரீதேவி, ராஜேஷ் கண்ணா நடிச்சு பெரிய சூப்பர் ஹிட். ராகவேந்தர் ராவ் டைரக்ட் பண்ணார் இந்தியில. தெலுங்குல சூப்பர் ஹிட். எதுதான் இல்லைன்னு சொல்லுங்க, அவருடைய எல்லா படங்களும் எல்லா மொழிகளும் பேசியிருக்காங்க. முந்தானை முடிச்சு கன்னடத்துல ரவிச்சந்திரன் நடிப்புல ஹலிமேஸ்த்ரு அப்படின்னு வருது. அது நான் 1-2 உதாரணத்துக்கு சொல்றேன். அவருடைய ஆரம்ப படங்கள்ல இருந்து கடைசி திரைக்கதை வசனம் எழுதுற வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே இது நம்ம ஆளு. எவ்வளவு பெரிய படம். இங்க பாலகுமாரன் டைட்டில் போட்டாலும் கிரியேட்டர் பாக்யராஜ் சார். டைரக்ஷன் மேற்பார்வைனா அவர் பேர் தான் இருக்கு. அது ஒரு கான்ட்ரவர்சி வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் பேர் போட்டாங்க. அவர் ஐயருங்களுக்கு எந்த கோபம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அவர் ஜாக்கிரதை உணர்வோட பண்ணாரு. அது வேற. ஆமா, மோகன் பாபு நடிச்சாரு இதுல, தெலுங்குல சூப்பர் ஹிட். கன்னடத்துல நடிச்சாங்க சூப்பர் ஹிட். எல்லா இடத்துலயும் சூப்பர் ஹிட். ஸோ ஒரு திரைக்கதை உலகத்துல எங்க வேணா ஹிட் ஆகும் அப்படிங்கிறது அவர் ஒரு வேர்ல்டு ஸ்க்ரீன் பிளே. பெரிய திரைக்கதைனா உடனே அகிரா குரோசாவா சொல்லுவாங்க, மார்டின் ஸ்கார்சிசியை சொல்லுவாங்க, பாக்யராஜை சொல்லணும். கண்டிப்பா. அமிதாப் பச்சனே புகழ்ந்திருக்காருல்ல, யாரையும் அவன் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்றாரு. இப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி ஆக்ரி ராஸ்தாவுடைய 30வது வருஷமோ ஏதோ கொண்டாட்டம், 30ஓ 50வது வருஷமோ தெரியல, மறந்து. ஆனா அந்த பதிவு எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு பாக்யராஜ்ஜி அப்படின்னு அவர் சொன்னது நல்ல ஞாபகம் இருக்குது. அவரோட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்கத்தில் ஒர்க் பண்ணதில் இல்லை, பட்டு சேர்ந்து நடிச்சிருக்கிறேன். அதை விட தாண்டி அவங்கள நல்லா தெரியுங்க. நம்ம ஒரு படம் நான் இபியாக ஒர்க் பண்ணேன், 4777 டாக்ஸி 4777. அதில் முதல்ல கதாநாயகன் பாத்திரத்துக்கு தான் நடிக்க வைக்கிறதா இருந்தது. அப்போ போய் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, பூர்ணிமா மேடம்லாம் நல்ல பழக்கம். போய் கேட்டோம். அப்போ அவங்க அந்த சக்கரை கட்டி, ஆமா, அதில் இருந்தார் அவர். அந்த கான்ட்ராக்ட் மாதிரி அதுலேருந்து வேலை வெளியே வர முடியும். அந்த நேரத்தில் போய் கேட்டோம். அப்போ அவர் இதை வரணும், பண்ணலாம், கதையும் ரீமேக் படம், கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேன்சி அமௌண்ட் சம்பளம் கேட்டார் பாக்யராஜ் சார். அது எங்களால் கொடுக்க முடியல. ஒரு புதுமுக நடிகருக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய சம்பளம் அதிகம். தலைமுறைகளை கடந்த கலைஞன். எனக்கு என்னுடைய அப்பா அம்மா எனக்கு முதல்ல நான் பார்த்த முதல் திரைப்படம்
எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பார்த்த முதல் திரைப்படம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு திருவிளையாடல். தியேட்டரில் போய் பார்த்த நான் முதல் திரைப்படம் இன்று போய் நாளை வா. தியேட்டரில் எனக்கு ஓரளவுக்கு அதுதான். அது வந்து மந்தவெளியில் ஒரு ரீரிலீஸ் தேட்டர், சி சென்டர் தேட்டர் சொல்லுவாங்கல்ல, அங்கே போய் இப்படி ஸ்க்ரீன் அங்கே இப்படி பார்க்கணும், முன்னாடி போய் உட்காந்து அப்படிதான் தெரியும். அங்கே வந்து அம்மா மடியில் உட்காந்து நான் பார்த்த நினைவு இருக்குது. சிரிச்சிருக்கிறேன், நல்லா சிரிச்சிருக்கேன். அதில் வந்து அந்த சாங் மதன மோக ரூப சுந்தரான்னு ஒரு சாங் எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. எந்த படமும் அவரது பார்க்காம இல்லை. எனக்கு அடுத்து எதுக்கு சொல்லணும்னா, எங்கள் அப்பா அம்மா தலைமுறையை பார்த்தாச்சு, என் தலைமுறையில் பார்த்தாச்சு. என் மகள் தூரல் நின்று போச்சு. அப்புறம் இப்போது இன்னொரு படம் சுந்தரகாண்டம், இதெல்லாம் வந்து என் மகள் பார்த்து ரசிச்சிருக்கிறா. அவள் ஷீ இஸ் ஜென் ஜி, ஷீ இஸ் ஆல்சோ என்ஜாயிங். அந்த திரைக்கதை பழசே ஆகலை. உண்மைதான் மேடம். அதாவது நீங்க சொல்ற மாதிரி பல தலைமுறைகள் தாண்டானா எல்லா தலைமுறையும் ஏத்துக்கிறப்பாரு அந்த அளவுக்கு படம் பண்ணியிருப்பாரு. அந்த படம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. கண்டிப்பா உணர்வு பூர்வமான படங்கள். இன்னைக்கு ஒரு பாசமலர் பார்த்தா அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் மேக்கிங் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கோ அப்படின்னு நினைக்கலாம். நான் நினைக்க மாட்டேன். சிலர் இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் காமெடியை பொறுத்த வரைக்கும் அவரோட டைமிங், யதார்த்தமான ஒரு நடிப்பு. இன்னொன்று ஹீரோ அவர் ஆரம்பித்து வச்ச ட்ரெண்டு தான். ஹீரோனா ரஜினி, கமல், எம்ஜிஆர் அப்படிலாம் இருக்கணும், சிவாஜி அப்படி இருக்கணுங்கிற போய் இந்த ஹீரோ வந்து எப்போவுமே வந்து தோற்றுருவான். கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஒரு மாதிரி அந்த 7 நாட்கள் எடுத்திங்கன்னா, அந்த 7 நாட்களில் அந்த ஹீரோ வந்து தோத்துக்கிட்டே இருப்பார். கண்டிப்பா சினிமாலையும் தோப்பாரு, நிஜ வாழ்க்கையிலும் தோப்பாரு. சினிமாவில் தோத்துருவார். நிஜ வாழ்க்கை அந்த சினிமாக்குள்ளே ஒரு சினிமா சான்ஸ் தேடிட்டு இருப்பார் அவர். அது ஒரு ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரமாக இருக்கும். ஹீஸ் அ லூசர். கடைசியில் தியாகம் பண்ணி பெரிய அளவில் நம்ம மனசில் இன்னைக்கு வரைக்கும் அந்த டைலாக் மறக்கவே மறக்காத மேடம். சாரே, எந்த காதலி உங்களுடைய மனைவி ஆகலாம், ஆனால் உங்கள் மனைவி என்னோட காதலி ஆக முடியும் சான்ஸே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் அந்த டைலாக் எப்படிங்க திருப்பி வரும்? கண்டிப்பாக வி மிஸ் பாரத் ராஜா அவர்கள். போய் என்ன 17ஆவது நாள், இவரும் 16 நாள் காரியம்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் இவர் போயிருக்காரு. அதில் இருந்தார். நம்ம பார்த்தோம், பூர்ணிமா மேடமும் பாக்யராஜ் சாரும் பாரத் ராஜா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் நிற்கிறாங்க. இன்னைக்கு இவரே இல்லைங்கிறதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே அங்கேயே சொன்னேன் இரங்கல் செய்தியாக. பாரத் ராஜா அவர்களும் பாக்யராஜ் அவர்களும் சொர்க்கத்தில் போய் சூப்பர் ஹிட் ஆக போகிறாங்க. அங்கே காமெடி, சென்டிமெண்ட்டு எல்லாத்தையும் கலந்து பெரிய பெரிய ஹிட்டு கொடுக்க போகிறாங்க சொர்க்கத்தில் அப்படின்னு கடவுளுக்கே படம் காட்டுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு கிரியேட்டர்ஸ் அவங்கன்னு பெருமையாக நான் சொன்னேன். இல்லை குருவை பிரிய மனம் இல்லையா அப்படி மேடம்? அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைங்க அவர் இல்லைங்க. ராஜா சார் வந்து 4 வருஷம் உடல் நலம் சரியில்லை. கடைசி காலத்தில் அவருக்கு வந்து மன உளைச்சலும், அவருக்கு வந்து மகன் இறந்துட்டாருங்க. அவருக்கு முன்னாடி மனோஜ் போயிட்டாரு. அவர் ஏறக்குறைய ஒரு இந்த உலகத்தில் அவருக்கு வந்து பிடிமானமே இல்லாமல் போயிடுச்சு. உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுருச்சு. அவர் வந்து அவருடைய மறைவு வந்து மரியாதையோடு தான் சொல்கிறேன். அவருடைய மறைவு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. எதிர்பார்த்தது சிச்சி அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நம்ம எதிர்பார்க்கல அப்படி சொல்லக்கூடாது. பட் அது வந்து இல்லை ரொம்ப சீக்கிரம் இருக்கும்போது ஒரு ரிலீஃப். அவருடைய வலியிலிருந்து அவருக்கு வந்து ஒரு விடுதலை கிடச்சிருச்சு. மனவலி, உடல் வலி ரெண்டுமே அவருக்கு இருந்துச்சுங்க. அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஆனால் பாக்யராஜ் சாருக்கு அது மாதிரி இல்லையே மேடம். இப்போ எதிர்பார்க்காத காலையில் வாக்கிங் போயிருக்காரு. 2 நாள் முன்னாடி குஷ்பு வீட்டு திருமணத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே ஜாலியாக தம்பதி சமேதராக வந்து அவங்க இதை பார்க்குறோம் நம்ம ஃபோட்டோவை. 2 நாள் கழிச்சு வாக்கிங் போனாராம், வந்தாராம். 5 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பூர்ணிமா மேடம் அழுது முடிச்சு கண்ணெல்லாம் வத்தி போய் உட்காந்துருக்காங்க. நான் பேசினா கொஞ்சம் லேட்டாக தானே போனேன். 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு. அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அப்படி இருக்காங்க. ஒரு மாதிரி இதுவாக இருக்காங்க அவங்க அந்த நேரத்தில். பாவம் சோனு வந்து அழுதுகிட்டே இருந்தாப்புல. அவருக்கு வத்தவே இல்லை. ஆனால் சரண்யா வந்து கொஞ்சம்
இதுவாயிட்டாங்க, ஸ்டடி ஆயிட்டாங்க. பூர்ணிமா மேடம் வந்து 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே அதேதான். எப்படி மேடம் வீட்டுக்கு வந்து உட்காந்தோன்னா போய் உயிர் போயிருச்சு அப்படி மேடம்? கார்ல எடுத்துட்டு போகும்போதே அவருக்கு வந்து இது இல்லையா, சுயநினைவு இல்லையா. ஐயோ. ஆஸ்பத்திரியில வரும்பொழுதே he was brought dead தான், brought dead on arrivalனு சொல்லுவாங்க. ஆனாங்க சுஹாசினி மேடம் சொன்னாங்க ஒரு விஷயம், உண்மையா நானுமே அதை வந்து வழிமொழிகிறேன். என்னன்னா, வலி இருந்து இழுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. எங்கள் அப்பா அப்படி இருந்தார். எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க உடனே, எங்கள் அம்மா போன உடனே இவருக்கு வந்து இப்போ வாழ்க்கையில் நாட்ட போயிடுச்சு. அது வரைக்கும் உடம்புல எத்தனை உபாதை இருந்தாலும் அவர் வந்து ஒரு அம்மாவுக்காக குறிக்கொள்ள, எங்கள் அப்பா சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. 5வது மாதம் போயிட்டாருங்க. என்னை விட்டுருங்க நான் போகிறேன்றாரு. புரியுதா உங்களுக்கு? என்னை விட்டுடுங்க, எனக்கு பசிக்குது, சாப்பிட முடியாது, இன்ஃபெக்ஷன், ஆஸ்பத்திரியில் இருக்காரு, என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சுறாரு. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு வலி. நமக்கு எப்படி நம்ம இல்லைன்னு இருக்கோம்ல, அதை நான் பார்த்தாலும் அவருக்கு சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, எல்லா விதமான சேலஞ்ச். பாக்யராஜ் சார் புண்ணியாத்மா, புண்ணியம் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு வந்து சனி பிரதோஷம், ஒரு நல்ல நாள், மிகப்பெரிய மகத்தான, எங்கள் நம்பிக்கையில் அவருடைய நம்பிக்கையில் ஒரு பெரிய நல்ல நாளில் எந்த வலியோ எந்த ஒரு அவஸ்தையோ இல்லாமல் போகிறதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணுங்க. நீங்கள் அப்படி யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இந்து நம்பிக்கையில் நல்ல வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நல்ல மரணமும் வரணும்னு நாங்கள் நினைப்போம். அதுபோல் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை மறுபடி ஃபேண்டாஸ்டிக்கு. அவர் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற செல்வங்கள் மிகப்பெரிய விஷயம். அந்த கலைஞருக்கு மரணம் கிடையாது, அவருடைய படைப்புகளுக்கு மரணம் கிடையாது. அவர் நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறது எனக்கு வருத்தம் தான். ஆனால் ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சிருந்தாதான், நல்ல கர்மா இருந்தாதான் இப்படி நல்ல சாவு வரும். ஆனால் அவர் குருநாதர் இறப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு மன உளைச்சல் இருந்ததா சொல்கிறாங்களா மேடம்? அது உண்மைதானே எப்படி மேடம்? இருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து அவர் டெத்ல ரொம்ப சோர்வாக தான் இருந்தார். தந்தை ஸ்தானத்தில் இருந்தவர் தான், ஒரு பெரிய அண்ணன் ஸ்தானத்தில் இருந்தவர் தான் பாரதி ராஜா அவர்கள். இவருக்கு கேள்விகள் மனசுக்குள்ளே வந்திருக்கலாம், இப்படி ஆயிடுச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு ஏதாவது கேள்விக்குறிகள் வந்திருக்கலாம், நமக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் 73 வயசுங்கிறது இந்த காலத்தில் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக மேடம். மிகப்பெரிய எனக்கு வந்து இயக்குனராக விட நடிகராக விட, இதை எல்லாரும் சொல்லிட்டாங்க. இன்னொரு முகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச முகம் பத்திரிகையாளராக. இன்னைக்கு நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கீங்க. பாக்யான்னு ஒரு பத்திரிக்கை வச்சு நடத்தினார் எங்கள் அப்பா. அந்த பத்திரிக்கையை ரெகுலராக வாங்குவாங்க. அவர் வாங்குகிற பத்திரிகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ரெகுலராக குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், அந்த மாதிரி. அந்த ஆனந்த விகடனில் ஜூனியர் விகடன் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஆங்கில பத்திரிகைகள் சிலது, பாக்யா. நான் குமுதம் ஆனந்த விகடன் படிக்கிறத விட ஜூனியர் விகடன், அரசியல் பைத்தியம் அப்போவே, அது படிப்பேன். பாக்யாவில் அவர் அந்த சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படிங்கிறத எழுதுவார். ஒவ்வொரு இஷ்யூலையும் அதுக்கு ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தி அந்த எபிசோடு எழுதுவார். அதே போல் பவுனு தான் திரைக்கதையை பாக்யாவில் வார எழுதிக்கிட்டு இருந்தார். அது ரொம்ப நிறைய விஷயங்கள் அதில் வந்து அந்த ஒரு நடுப்பக்கம் இருக்கும். மணவை பொன்மாணிக்கம்ங்கிறவர் அதில் கிசுகிசுலாம் எழுதுவார். பாக்யாவில் அட்டை டு அட்டை ஒரு பத்திரிகை எப்படி இருக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து படிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஜனரஞ்சகமான என்டர்டெயின்மெண்ட்டு, அறிவு சார்ந்த எல்லாமே. எப்படின்னா, பைபிள் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு புகழ்பெற்ற புக்குங்க. எப்படி வந்து பழைய ஏற்பாடு முழுக்க வரலாறு. ஏன்னா ஆண்டனி வந்து ஒரு கிறிஸ்டியனுங்கிறதுனால பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும், எல்லாருக்கும் வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை. பழைய ஏற்பாடுல இருக்கிறது எல்லாமே வரலாற்று பூர்வமாக எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
இந்த மனுஷன் எந்த அளவுக்கு படிக்கிறாருன்னா அதை படிச்சு இவர் தான் மொழிபெயர்ப்பு, அதை படிச்சு இவர் தமிழ்ல நமக்காக கொடுக்குறாரு. இன்னும் எனக்கு அதை வந்து பாருங்க, பசுமரத்தாணி மாதிரி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 7 பிளேக் இருக்கு இல்லையா, மோசஸ் வந்து 7 பிளேக் சொல்றாரு, 7 பேரழிவுகள் உங்களுக்கு தெரியும் இல்ல. அதுல வந்து கடல் ரத்தமயமாக மாறிவிடும், அப்புறம் பூச்சிகள் வந்து இன்வைட் பண்ணும், ஒரு ஆக்கிரமிக்கும், அப்புறம் தவளைகள், பாம்பு தவளை தேரா, அது பேர் என்ன, தேரை, பாம்பு தவளை தேரை போன்ற கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளார வந்துடும். இப்படியெல்லாம் அதுல ப்ரொஃபஸி சொல்லுவார் அவர். அதே போல நடக்கும். அதெல்லாம் எதனால நடந்துச்சு? ஏதோ தூரத்துல ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு எரிமலை வெடிச்சு அந்த இடமே காற்றெல்லாம் வந்து இதுவாயிருச்சு, புகையாயிருச்சு. ஏன்னா எரிமலை வெடிச்சா அந்த லாவா புகை ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் அதனால இருட்டு, சூரியன் வெளியவே வரல, ராத்திரி நீள் ஒரு முடிவில்லா ராத்திரி வந்துச்சு, தண்ணி வந்து அந்த லாவா எல்லாம் போய் ரெட் கலர்ல மாறுது. இப்படியெல்லாம் எப்படி வரலாற்று பூர்வமா அப்படின்னு இது கொஞ்சம் அதிக அளவில் நான் சொல்லிட்டேன். பாக்யா என்ற அந்த பத்திரிகையாளனை ஐ ரியலி ரெஸ்பெக்ட். கண்டிப்பா மேடம். நீங்க பூர்ணிமா மேடத்தில் பேசும்போது அவங்க தான் சொன்னாங்களே, இது மாதிரி எதுவும் கடைசியா எதுவும் உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சாங்களா, இல்லை அவருக்கு ஏதாவது தீராத ஆசை இருந்துச்சா ஏதாவது? இல்லை, எனக்கு கேட்க தர்ம சங்கடமா இருந்தது. எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து எனக்கு நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு, எனக்கு கேட்கறதுக்கு தர்ம சங்கடமா இருந்தது. கண்டிப்பா மேடம். அந்த ஒரு சம்பவத்துல உங்க மேல ஒரு மீடியா இன்னைக்கு ஒரு பழி சுமத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு பாக்யராஜோட இறப்பிற்கு போயிட்டு சிரிச்சுட்டே வந்தாங்க. ஒரு இறப்புக்கு போயிட்டு சிரிச்சுட்டு வந்தாங்கன்னு ஒரு, அதாவது இதுங்களை வந்து எதுகை மோனையில திட்டணும்னா எச்ச வேலை பார்க்குற பிச்சைக்கார பசங்க. ஆனா பிச்சைக்காரர்களை வந்து நேர்மை இருக்கும். பிச்சை எடுத்து பொழைக்கிறவங்க வந்து வயிற்றுக்காக பண்றாங்க, அவங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்கும். நீ அதை விட கேவலமான எச்சக்கலை பசங்க நீங்க. உங்களுக்கு வந்து உங்களை யாரு நீங்க? ஒரே ஒரு போனை கையில வச்சுக்கிட்டு ஊர்ல போறவங்க வரவங்களையாலாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு கேவலமான ஆட்கள் நீங்க. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். பாக்யராஜ் அவர்கள் வீட்டுக்கு நம்ம போறோம், போய் அங்க ஆறுதலை தெரிவிச்சிடுறோம். கார் வந்து என்னங்க, கார் வள்ளுவர் கோட்டை தாண்ட நான் வச்சிருக்கிறேன். அங்கேருந்து ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரத்துல உங்களுக்கு தெரியும், எங்கேயோ இருக்கிற வண்டியிலேருந்து நம்ம நடந்து போறோம். போகும்பொழுது நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் சொல்றேன், டைமண்ட் பாபு அவர்கள் இருந்தார். என்ன சொல்றதுங்க, நான் ஏன்னா எல்லாரும் அங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்டையர் மீடியாவுக்கு ஒரு இடம் இருக்கு, தனியா ஒதுக்கி இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எல்லார்கிட்டையும் பேசுறோம். இதுதான் நடக்குது. அதை தவிர நம்ம அங்கேருந்து வெளியே வரும்போது ஒரு 4 பேர் இங்கிலீஷ் பைட்டு அப்படிலாம் எடுப்பாங்க, அதெல்லாம் பேசி நம்ம வரோம். அங்கேருந்து நடந்து 1 கிலோமீட்டர் நடந்து நான் கார்கிட்ட வந்துட்டேன். கார்கிட்ட வந்து ஒரு சக பத்திரிகையாளர்கள், இந்த உங்கள் சேனல் மாதிரி இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு, நல்ல பிரபலமான யூடியூப் சேனல். அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. பல வருடங்களுக்கு கழித்து அவங்க என்னை பார்த்து, உங்களுக்கு தெரியுமாங்க, தேவ் பின்னாடியே நாங்களும் அந்த சேனலுக்கு போயிட்டோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு நான் இங்கே பார்க்குறேன், எவனோ 2 பேர் செல்ஃபோன் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இங்கே பாருங்க, நான் வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவன் வேற எடுத்துக்கிட்டு இருக்கான், வெக்கம் இல்லாமன்னு நான் சொல்கிறேன். தில் இருந்தால் அதை போட சொல்லுங்கள். நான் வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வரைக்கும் போட்டுட்டு அடுத்ததை மியூட் பண்ணியிருக்கான்ல. ஏன்னா இவன் வந்து இதுக்கு வேற தொழில் பார்க்கலான்ற. அப்படி நீங்க பேசுனா அப்படியே போட்டாங்க. ஏங்க நான் சொல்லியிருக்கேன், அதை கட் பண்ணிட்டு சிரிச்சதை மட்டும் போட்டிருக்காங்க. சிரிக்கிறேன் நான். ஐயோ, இன்னொருத்தர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் யதார்த்தமா. என் கார்கிட்ட வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. அப்படியாங்க, ஆஹா எப்போ போனீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். யதார்த்தமா நம்ம ஒருத்தர் தெரிஞ்சவங்களை பார்த்தா நம்ம ஒரு இன்முகத்தோட தான் நம்ம பேசுவோம். நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்முகத்தோட பேசிட்டு இருக்கேன். அதுல சிரிப்பெல்லாம் பெருசா இல்லை. அவன் ஒருத்தன் 2 பேர் அங்க வந்து லூசு மாதிரி போட்டோ எடுத்ததும் நான் சொல்றேன், இங்க பாருங்க, ஐயோ நான் வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன் வேற எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, இதை வச்சு இவன் பொழப்பு நடத்துவான்னு நான் சொல்றேன். தில் இருந்தா முழுசா போட சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு தொழிலா? நான் அந்த ஆள்கிட்ட சொல்றேன், அந்த சேனல் பேர் எனக்கு தெரியல,
ஒரு 2-3 பேர் போட்டிருக்காங்க. அந்த ஏன்னா அங்கே கரெக்டாக நின்றது வந்து ஒரு 2 பேர் தான். அவன் இன்னும் ஒரு 4 பேருக்கு போடுவான். நான் கேட்குறேன், இழவு வீட்டில் வந்து உள்ள கூட நுழைய முடியாம காக்காவுக்கு ஏதாவது கிடைக்குமாங்கிற மாதிரி வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற ஜென்மங்க இவங்க. சைதை தமிழரசி பாஷையில் சொல்லணும்னா பேசன் பிரிட்ஜ் அடியில் இருக்கிற பேமானி நீ எல்லாம் வந்து இதுல என்னதான் நீங்க சம்பாதிப்பீங்க? நான் கேட்குறேன். அந்த சம்பளத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வெக்கங்கெட்ட பொழப்பு நடத்துறதுக்கு, நேர்மையாக பொழைக்கிறதுக்கு ஒரு வழி நான் பண்ணித்தரேன், வாங்க. எங்க போனாலும் ஒரு மரண வீட்டில் இப்பெல்லாம் அவங்களே கொடுக்குறாங்கங்க. இந்த மாதிரி தொல்லை தாங்க முடியாம தான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஜெர்னலிஸ்ட் கிடையாது, இவங்கெல்லாம் யூடியூபர் கூட கிடையாது, இவங்கெல்லாம் வெறும் இன்ஸ்டா குரூப்பு, வெறும் ஃபோன் தான் வச்சிருப்பாங்க, கேமரா கூட கிடையாது. நான் கேட்குறேன், நீ வந்து அதுக்காக உங்களை மாதிரி ஆட்களுடைய விவஸ்தை கெட்ட தொல்லைகளால தான் இன்னைக்கு வந்து எங்க போனாலும் ஒரு நல்ல சம்பவமா இருந்தாலும் துர்ச்சம மரணமாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி ஏரியா வச்சிடுறாங்க. பிஆர் குரூப், அங்கே டைமண்ட் பாபு அவர்கள் இருந்தார், அவர் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. பார்த்திபன் அவர்கள் வந்தார், அந்த குரூப்புக்கு வந்து தன் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த நாள் எங்க தகனம் பெசநகரில் எல்லாத்தையும் சொல்கிறார். சரிங்களா? இடம் இல்ல, ஒரு சின்ன இடம் தான், அதனால நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் சொல்றேன். இங்க அங்க தொடர்ந்து வர வேணாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மரியாதை கொடுத்து அடுத்த நாள் யாரும் அங்கெல்லாம் போகல. சரிங்களா? இவங்க வந்து அந்த என்னன்னா, முதலமைச்சர் வராங்க, விஜய் அவர்கள் வர்றாரு, இவங்க அப்போலேருந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வருவாங்கன்னு. அவங்களுக்கு முதலமைச்சரோட ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சிருக்காது. ஏதாவது கிடைச்சா அதை வச்சு கான்ட்ரவர்சி பண்ணி அன்னைக்கு வந்து அதான் சொல்றேனே, அன்னன்னைக்கு அன்றாடம் காட்சியாக நீங்கள் வந்து தின்றீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்தது வந்து பிச்சைக்கு சமானம். அதனால் என்னால் நீங்கள் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா நான் வந்து அது சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து உங்களுக்காக சிரிச்சுட்டு கூட போகிறேன் நான். ஆனால் இந்த மாதிரி பொழப்பு நடத்தாதீங்க. கேவலத்துலேயும் கேவலம். கஸ்தூரி அதை விட என்ன தெரியுமா இன்னொரு கேவலம்? அவன் போடுற வீடியோவெல்லாம் ஃபேஸ்புக்கில் 4 பேர் பார்த்துட்டு அதுவே வெட்டி ஒருத்தருடைய துயர சம்பவத்தை நீ வந்து ஒருத்தன் வீடியோ போடுறான், நீ அந்த வீடியோ வேற பார்க்குற. எதுக்கு அந்த வீடியோ பார்க்குற? பாக்யராஜ் அவர்களுக்காக, இரங்கலுக்காக நீ பார்க்குறியா? யார் யார் வந்தாரு போனாருன்னா அங்கே கூட நீ வந்து எந்த ஸ்டார் வந்தாங்கன்னு பார்க்குற. ஆடியன்ஸை நான் சொல்கிறேன், எல்லாரும் கிடையாதுங்க. உண்மைதான், எந்த செலிபிரிட்டி வர்றாங்க போகிறாங்க எல்லாரும் கிடையாது. பட் அதுக்கப்புறம் நீ கமெண்ட் எழுதுற. என்ன கமெண்ட் எழுதுற? கஸ்தூரி சிரிச்சிட்டு வந்தாங்கன்னா அவன் ஒரு இது தம்ப்நெயில் போடுவான். தம்ப்நெயில் நம்ம சிரிக்கிறோமோ இல்லையோ தம்ப்நெயில்ல வரதே இவங்க வேத வாக்கா வச்சுக்கிட்டு இவ இப்படித்தான் அதுவா இப்படியா இப்படியா அப்படியான்னு இவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க. நீ யார்? நீ கமெண்ட் அடிக்கிற உனக்கு வேற வேலை இருந்தா நீ இந்த மாதிரி இருப்பியா? வேற வேலையே இல்லை. பார்க்குறவன் இந்த உங்களை மாதிரி இந்த மாதிரி குப்பைகளை பார்க்குறவங்க இருக்கிறதுனால தான் மரியாதைக்குற ஆடியன்ஸில் உங்களை நான் சொல்லலை, ஆனால் உங்களில் எங்கேயோ ஒருத்தர் எங்கேயாவது இருப்பான் புதிய சிந்தனையில் நல்ல ஆடியன்ஸு. இந்த குப்பையை பார்க்குறவன் எவனா ஒருத்தன் உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பான், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பான், அவங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த குப்பையை தேடி தேடி நீ பார்க்குற அது உன் ஃபீடில் வருதுன்னா என் ஃபீடில் வந்துச்சுங்க. ஏன்னா நான் தான் கஸ்தூரி, அதனால கஸ்தூரிங்கிற பேருக்கு என் ஃபீடில் வருது. உன் ஃபீடில் ஏன் வருது? ஏன்னா நீ குப்பையை பார்த்து பழக்கி வச்சிருக்க இன்ஸ்டாகிராம, அதனால அது குப்பையெல்லாம் ரெடியாக உனக்கு கொண்டு வந்து காட்டுது. பாக்யராஜ் அவர்களை பற்றி நீ ஏதாவது ஒன்று தேடி இருந்தேன்னா 1000 வீடியோ இருக்கு, இது ஏன் வருது உனக்கு? அதில் நீ கமெண்ட் அடிக்கடி எழுதியிருக்கிறதுனால தான் வருது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது மாதிரி இந்த மாதிரி திருட்டு பசங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, இழிவான ஒரு ஊடக தர்மத்துக்கு அறத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை ஒழிக்க முடியாது. ஆனால் அதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? ப்ளூ ஃபிலிம் விற்கிற மாதிரி 4 பேர் பார்க்கறதுனால தான் நான் எடுக்கிறோம்பா. கஞ்சா விற்கிறவங்க கூட சொல்லுவோம், நான் ஒன்றும் கஞ்சா நான் எனக்கு அவன் விற்றுக்கிறேன், நீங்கள் வாங்குறீங்க நான் விற்கிறேன், அவன் கூட ஒரு நியாயப்படுத்துவோம். அதெல்லாம் சரி நாயிருமா? கஸ்தூரி மேலே நீ ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணுறதுனால இவனுக்கு 10 ரூபாய் கிடைச்சிருந்தா கூட சரி வச்சுக்கோன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்னால் சம்பாதிக்கலன்னு நீ சொன்னீங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். கண்டிப்பாக மேடம். திரு பாக்யராஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம், உங்களுடைய சர்வம் தெரிவிச்சிருங்க மேடம். பாக்யராஜ் அவர்கள் மறைந்து விட்டாலும் அவருடைய நீங்கா படைப்புகள் நம்ம கூடவே இருக்குது. நேற்று நான் வந்து அவருடைய
அதிகம் பேசப்படாத படங்களை மறுபடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். அவருடைய இயக்கத்தில் வந்த எந்த படமே நான் மிஸ் பண்ணதில்லை. அதில் விடியும் வரை காத்திரு அப்படின்னு ஒரு படத்தை ராத்திரி வேளையில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். விடியும் வரை பார்க்கணும்னு நினச்ச முடியலை, இன்றைக்கி போய் பார்த்து முடிச்சிருவேன். விடியும் வரை காத்திரு, அப்புறம் வீட்டில் விசேஷங்க, இதெல்லாம் மறுபடி பார்க்கணுன்னு வச்சுருக்கேன். பாக்யராஜ் அவர்கள் எங்கே இருந்தாலும் நம் கூடவே நம்முடைய இந்த சினிமா ரசிகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், கேரளா, ஹிந்தி எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவர் குடும்பத்தில் இன்றைக்கி அவருடைய அடுத்த தலைமுறை சோனு நல்லா வரணும். அப்பா மேலேருந்து பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக மேடம், நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி மேடம்.